தலையணை பூக்கள். காலையில 9 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நீ வேதவல்லிய நினைக்கவே கூடாது. அவங்கள பத்தி பேசக்கூடாது. அவங்க நினைவு வர்ற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் உன்னுடைய டாஸ்க். இந்த தம்பி நீ கேட்டு போ. தேங்க் யூ. Thank you so much. எதுக்கு போய் தேங்க்ஸ். மீட்டருக்கு மேல 50 ரூபா ஆகும். பரவாயில்லையா? மீட்டருக்கு மேல ஏண்டா ஏண்டா டேய் 99 கால் ஷீட்டுக்குள்ள உனக்கு வேதவழியோட நினைப்பு வருதா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாலடா. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏச்சே இவன் வேற லூத்து நம்ம தேவலதான் கேட்டு. சரி கேட்கல விடு போ. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. சரி சொல்லி தொலை. அச்சி எனக்கு உனக்கு யாரை பார்த்தாலும் வேதாஜியை பார்க்குற மாதிரி இது மச்சி. என்னடா சொல்ற? ஆமா மச்சி. பாஷா பட்ல தலைவர் ஒரே சாங்ல டிஃபரெண்ட் கெட்டப்ல வருவார்ல, அதே மாதிரி வேதாஜி டிஃபரெண்ட் கெட்டப்ல வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க மச்சி. நிஜமாவா சொல்ற? ஆமா மச்சி. யாரை பார்த்தாலும் நீயுமா? என்னடா நீயுமா? என்னாச்சு உனக்கு? மச்சி நான் உன்னை சொல்லுவேன், நீ டென்ஷன் ஆக மாட்டல? என்ன? உன்னை பார்க்கும்போது உடம்பு வேதாஜியை பார்க்குற மாதிரி இருக்கு மச்சி. நானுமா? ஆமா. டப்பிங்ல மட்டும் தான் உன் வாய்ஸ் வருது. விசுவல் அவங்க தான் வராங்க. முத்திருச்சு போல இருக்கே. இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. நேரா என்னைய பாரு. எதுக்கு மச்சி? இதுதான். இப்ப யார் தெரியற? நல்லா பார்த்து சொல்லு. நீதான் மச்சி தெரியற. அது இதத்தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். பார்க்கும் இடங்களெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உனக்கு பாக்குற திசையில எல்லாம் வேதவள்ளி தெரியுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நின்னு கோரி வர்ணம் அப்படின்னு அர்த்தம். புரியலையே. ஓ மனசுக்குள்ளேயும் வேதாஜி மேல ஒரு அன்பு, காதல், பாசம், லவ் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம்டா என் வென்று. அப்படின்ற ஏண்டா காதல் இல்லாமையா பல கட்டப்பல அவங்க உன் கண்ணுக்கு தெரியறாங்க? ஆமாமா. யூ காட் a point. வாஸ்தவமான பேச்சுதான். அதனால இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு என்ன தெரியுமா? என்னது? ஒன்றரை மனசுல வேதாஜி மேல காதல் இருக்குடா 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 இருக்குடா. நீ வேதாஜிய ஒன்றரை பஞ்சாதிய ஏத்துக்கணும்டா 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 ஏத்துக்கணும்டா. இந்த சென்மம் முழுக்க நீங்க 2 பேரும் புருஷன் பஞ்சாதியா வாழணும்டா வாழணும்டா வாழணும்டா. அதுக்கு ஒன்றரை காதல நீ அவங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்டா. இதுதான்டா இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு தீர்ப்பு. என்றா அமைதியா இருக்க? இல்ல மச்சி, இப்பதான் நான் என் மனசுக்குள்ள இருக்கிறதே ஃபீல் பண்ணுகிறேன். அதுக்குள்ளே நான் எப்படி அவங்களாண்ட போய் பர்போஸ் பண்றது? அது மட்டும் இல்ல, அவங்க என் மேல செம்ம காண்டில் இருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க மச்சி. இப்ப போய் நான் அவங்கள அப்போ ஒண்ணு பண்ணு. புண்பட்ட மனசுக்கு முதல்ல பர்னால போடு, அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம். புரியல. சண்டையா இருக்கிறவங்கள முதல்ல சமாதானப்படுத்துறா. பேலன்ஸ் அடுத்த சீன்ல பாத்துக்கலாம்னு சொல்றேன். புரியுதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் நாகராஜ். செல்போன் சிக்கோ டெலிஃபோன்ஸ்க்கு வா. நல்ல போய் வேதாச்சி நம்ம சமாதானப்படுத்தலாம். நான் வீட்டுல யாருமே காணோம். வேதாஜி ஆண்ட நம்ம போய் என்னன்னு பேசுறது? நாமளா போய் அவங்களாண்ட பேசினா நம்மள கப்பாக்கி கலீஜாக்கி அவமானப்படுத்திடுவாங்க. என்ன பண்றது? ஐடியா, ரெக்கமெண்டேஷன். ஸ்ட்ராங்கா ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். நமக்காக அந்த வீட்டுல யாரு பேசுவா? அண்ணி அண்ணி
சொல்லு தம்பி. என்ன பயங்கர பிஸியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. அண்ணன் எங்க இருக்கிறாப்ல? உங்க அண்ணன் காலையிலே கிளம்பி மும்பை போயிட்டாரே, உனக்கு தெரியாதா? பாம்பேக்கா? ஆமா தம்பி, மாமா தான் ஆபீஸ் விஷயமா அனுப்பி வச்சிருக்காங்க. வரத்துக்கு 1 வாரம் ஆகும். என்ன விஷயம்? அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல அண்ணனாண்டெல்லாம் ஒன்றும் பேச வேண்டியது இல்ல. உங்களை தான் ஒரு முக்கியமான மேட்ரு பேசினா. என்ன விஷயம் தம்பி? அண்ணி ஒரு ஸ்மால் ஹெல்ப் வேணும். சொல்லு. இங்க வேணாம், அங்க போய் பேசுவோம். பேசலாமே, சொல்லு தம்பி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அது சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு நீ எதுக்கு தயங்குற? என்னாச்சு? இல்ல சின்ன விஷயம் சொல்லுங்கறல்ல. இல்ல வேதாஜிக்கு எனக்கு ஒரு சின்ன லடாய் பிரச்சனை. பிரச்சனையா? ஆமா, அது என்ன பிரச்சனை? இல்ல அது 2 பேரும் அப்படியே பேசினிருக்க சொல்ல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது அப்படியே வாக்குவாதமா மாதிரி. நான் தான் டென்ஷனான கொஞ்சம் ஓவரா பேசுவேன்ல, கொஞ்சம் அப்படியே தூக்கி எறிஞ்சு பேசிட்டேன். அவங்க அதனால மனசு கஷ்டமாயிட்டாங்க. அப்படியா? ம். இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இதுலேருந்து ஒரு 10-20 நாள் இருக்கும். ஓ, அதான் ஊருக்கு வந்தப்போ 2 பேரும் ஒட்டாம தெரிஞ்சீங்களா? இப்பதான் எனக்கு சங்கதி புரியுது. சொல்லு. இல்லைன்னு நான் பயங்கரமாக ஃபில்லம் பண்ணி சார்லாம் கேட்டேன். அவங்க கோமா தான் இருக்கிறாங்க. நான் என்னமோ பண்ணி பார்த்துட்டேன், காலில் உள்ளத குறை அவங்களுக்கு கோமா போக மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. நீங்க கொஞ்சம் வேதாஜி கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும், அதானே? அதேதான். என்ன தம்பி, இது ஒரு விஷயமா? இதுக்கு போய் ஹெல்ப் அது இதுன்னு பேசிக்கிட்டு. நான் பாத்துக்கிறேன், நீ விடு. உங்களால முடியுமா நீ? இந்த கல்பனாவால முடியாதது ஏதாவது இருக்கா என்ன? அதுவும் இல்லாம வேதவழி நான் சொல்ற எதையுமே தட்ட மாட்டா, தெரியும்ல? கரெக்ட், எனக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்தை நான் உங்களால சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிட்டல. இப்ப பாரு, எண்ணி 2 நிமிஷத்துல நான் அவளை சமாதானப்படுத்தி காட்டுறேன். தேங்க்ஸ் அண்ணி. வேதவழி, வேதவழி, வேதா, என்ன கல்பனா? இங்க வா. ஏன்? என்ன விஷயம் சொல்லு. இங்க வான்னு சொல்றேன்ல. சொல்லு கல்பனா. வா உட்காரு. உட்காரு. என்ன விஷயம்? உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. சொல்லு கல்பனா. சுத்தி வளைக்காம நான் நேர விஷயத்துக்கே வரேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்காக 1 மாசமாவா பேசாம இருப்பீங்க? நீ அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு அவர் என்கிட்ட எவ்வளவு வருத்தப்பட்டு பேசினார் தெரியுமா? உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா நீ அவர் கூட பேச மாட்டேங்கிறேன்னு இவ்வளவு சங்கடப்படுவாரு. என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, இவன் மேல பாசம் இருக்கிறதுனால தானே வேதவழி பேச மாட்டேங்கிறான்னு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? ஆமா நீ. ஆமாமா, யூ ஆர் கரெக்ட். ஆமா. இப்போ என்னையும் அவரையுமே எடுத்துக்கோயேன். ஆரம்பத்துல எங்க 2 பேருக்கும் வராத சண்டையா? எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமாவே நாங்க சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆனா அதுக்காக 1 மாசமால நாங்க பேசாம இருந்ததே இல்ல, தெரியுமா? இது பாரு வேதவழி, ஒருத்தவங்க தான் பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மேல கோவமா இருக்கிறது ரொம்ப தப்பு. எனக்காக நீ ஒரு முறை தம்பிய மன்னிக்கணும். மன்னிப்பியா? சொல்லு வேதவழி, எனக்காக தம்பிய மன்னிப்பியா மாட்டியா? கல்பனா, அது எப்படி? அதெல்லாம் பேசக்கூடாது. பழசெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதான் சாரி கேட்டுட்டாருல, இன்னும் கோவமா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க இப்படி வீம்பா இருக்க கூடாது, அது தப்புன்னு நீ தானே சொல்லுவ. நீயே வீம்பு பிடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? தம்பி எழுந்துருங்க. வேதவழி எழுந்துரு.
எழுந்துரு. முதல்ல தம்பிக்கு ஷேக்கன் கொடு. கல்பனா, எதுவும் பேசக்கூடாது நான் சொல்லிட்டேன். தம்பி கை நீட்டுங்க. வேதவல்லிக்கு கை கொடுத்து சமாதானம் ஆகுங்க. வேதவல்லி, அப்ப என் பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதையா? அப்படி இல்ல கல்பனா. அப்ப என் பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்ல? தம்பி கை நீட்டுங்க. கூட கை கொடுத்துட்டா மட்டும் பத்தாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கோங்க. சிரி வேதவல்லி. இந்த பாருங்க, இப்ப சொல்றேன் தம்பி, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க ரெண்டு பேரோட சண்டை முடிவுக்கு வந்து சமாதானம் ஆயிட்டீங்க. புரியுதா? ஆமா புரியுது. நடந்து முடிஞ்ச பிரச்சனைய பத்தி பேசி இனி சண்டை போடக்கூடாது. பழைய மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி அன்பா நடந்துக்கணும். ஓகே? ஓகே. என்ன வேதவல்லி, நான் சொல்றது சரிதானே? நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்காம இருப்பேனா? இனிமே அவர் கூட நான் சண்டை போட மாட்டேன். இதுதான் வேதவல்லி. தம்பி சந்தோஷம் தானே? பயங்கர சந்தோஷம். ஐ கேன் பிலீவ் இட் ஆலே. அவங்க அதுக்குள்ள இவ்வளவு ஈஸியா சம்மந்தம் ஆயிட்டாங்க. அதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தான். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லனே தெரியல. ஐ அம் வெரி ஹாப்பி. சரி சரி, நீங்க போங்க. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசணும். ஆமாமா, லேடிஸ் டு லேடிஸ் டாக்கிங். நீங்க டாக்கிங் பண்ணுங்க, நான் போறேன். பாத்தியா தம்பி எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு. வேதவல்லி, கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு நீ தானே சொல்லுவ. இப்ப நீயே கோவப்பட்டு சண்டை போட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி கோவப்பட்டு வார்த்தையை விடுவாரு. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்ன? எனக்காக அவரை மன்னிச்சிடு. அதான் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்ல கல்பனா. அப்புறம் நீயே இதை பத்தி பேசுற? நான் அவரை மன்னிச்சிட்டேன், போதுமா? தேங்க்ஸ். அப்புறம் சொல்லுங்க. நீங்க தாங்க சொல்லணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எப்பவும் சொல்லிட்டேன். யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது என்னன்னா, எப்படியும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். இல்லைன்னு சொல்றதா இருந்தா நீங்க போன்லயே சொல்லிருப்பீங்கல்ல, நேர்ல வந்திருக்க மாட்டீங்க. நீங்க நேர்ல வந்ததை வச்சே உங்க மனசுல நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எதனால என்ன லவ் பண்றீங்க? அனிதா, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். இட் வாஸ் எ சின்சியர் பட் ஒன் சைட் லவ். நான் கடைசி வரைக்கும் எவ்வளவோ போராடி பார்த்தும் அந்த பொண்ணோட மனசுல என்னால் இடம் பிடிக்க முடியல. அப்புறம் அவள் என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வேற மாதிரி போய், அதுக்கப்புறம் அவளை நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நடந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நான் எப்படி அனிதா இதெல்லாம்? வாவ், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க நடராஜ். பாடன்? நாம லவ் பண்றவங்கள விட நம்மள யாரு ரொம்ப லவ் பண்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். உங்களோட சின்சியரான ஒன் சைடு லவ் தான் அந்த பொண்ணு ஏத்துக்கல. அட்லீஸ்ட் என்னோட சின்சியரான ஒன் சைடு லவ் நீங்க ஏத்துக்குவீங்களா? கட்டிக்க போற பொண்ணு உங்களோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அக்கறையோட எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க பாருங்க. ஐ ஜஸ்ட் லவ் இட். எனக்கு தெரியும் நடராஜ், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப வீம்பு பண்ணி என்னை கிண்டல் பண்ணாம என்னோட லவ் ஏத்துக்கோங்க. அனிதா, இந்த விஷயத்துல நிறைய சிக்கல் இருக்கு. லவ்வே ஒரு சிக்கலான விஷயம் தானே நடராஜ். நம்ம 2 பேருமே சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணலாமே. என்னால ஃபேஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ எஸ் ஆர் நோ, அது மட்டும் சொல்லுங்க. அது போதும்.
நோ சொல்லணும்னு தோணுனா கூட வெளிப்படையா சொல்லுங்க நட்ராஜ். யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு சே தட். அப்புறம் என்னை ஏன் லவ் பண்ணலன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். So, yes or no? அனிதா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அது போதும் நட்ராஜ். தேங்க்யூ ஸோ மச். ஏய், நான் இன்னும் பேசியே முடிக்கல. இல்ல வேண்டாம், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுவே போதும். அனிதா, அதையே நான் உங்களோட சம்மதமா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லவ்விங் மீ. வேண்டான்னு சொல்றதுக்காக வந்தேன். இப்போ வேணும்னு சொல்லிட்டு நிக்கிறேன். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பக்குன்னு இருக்குமே. ஐ நோ, இந்த மாதிரிலாம் ஜாலியாக நம்ம விளையாடி எவ்வளோ நாளாச்சு. அதனால தான் விளையாடினேன். நோ டென்ஷன். வேற சொன்னிக்கிறீங்க, உள்ள வாங்க 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 வாங்க. மறுபடியும் மன்னிச்சு என்ன ஏதுனதுக்காக ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். எங்க நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துப்பீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எங்க நீங்க என் கூட சமாதானம் ஆவீங்களோ ஆக மாட்டீங்களோன்னு பயந்து நம்ம பெஸ்ட் நகர் மாதா கோயில் இருக்குதுல்ல, அங்க போய் மாதா ஆண்ட வேண்டி நீங்க என் கூட சமாதானம் ஆகணும்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சமாதானம் 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 சமாதானம்னு சொல்லே வந்தேன். நிஜமா புரியுது. இன்னத்துக்கு நீங்க எப்படி முறைக்கிறீங்க எனக்கு புரியுது. அது தப்பு தாங்க. ஏதோ ஒரு டென்ஷன் ஒரு ஃப்ளோவில் நான் கண்ணா அப்படின்னு பேசிட்டாங்க. அதை நினச்சி பார்த்தா எனக்கே என் மேலே ஒரு மாதிரி கலீஜாக இருக்குதுங்க. ஆனால் இனிமேல் அப்படி பேச மாட்டாங்க. நான் தான் கோவம் வந்தாலும் சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இனிமேல் வாயில் வரவே வராதுங்க. மதர் ப்ராமிஸுங்க. அம்மா மேலே சத்தியம். ஆனால் அதுக்காக நீங்கள் 1.5 மாதம் கொடுத்த பனிஷ்மெண்ட்டு ரொம்ப ஹெவிங்க. அதுவும் கோவம் வரும்போது அப்படியே நீங்கள் பார்த்து மறைப்பீங்கல்ல, இதே தான். ஐயோ, அப்படியே உள்ளலாம் அப்படி அள்ளு கல்றுங்க. என்னை இப்போ கூட நீங்கள் இன்னும் அப்படி முறைகிற மாதிரி தோண்டி வேதாஜி சீரியஸாக சொல்கிறேங்க. எங்கள் பச்சை புள்ள உங்களெலாம் கோவமே வராதுன்னு நினச்சேன். ஐயோ சாமி, உங்களுக்கு என்னம்மா கோவம் வருதுங்க? செமையா கோவப்படுறீங்க நீங்க. அப்படியே வரதா போய் சொயிட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? கோவம் வரும்போதுலாம் அப்படியே நீங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆவீங்களா? அப்போ அப்படியே ஓர கண்ணால் உங்களை நான் சைட் அடிச்சுன்னு இருப்பேன். பேசி பேசி ஒரு முக்கியமான மேட்டரை மறந்துட்டேன் பாருங்க. நீங்க கூட சமாதானம் ஆனோடனே உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆவலா ஃபர்ஸ்ட் நான் கிஃப்ட் வாங்கி வச்சிட்டேன். எனக்கு இதுக்கு நான் தரேன். என்ன பண்றீங்கன்னா அப்படியே இந்த புடவைய உங்க மேல வச்சு பாருங்க. அது உங்க கலருக்கு சம கும்முன்னு இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். கையை உங்க கண்ணால ஒரு வாட்டி பாருங்களேன். கையை எடுன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்தம் இருந்தா என்ன தப்பா பேசின குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம என்கிட்ட எப்படி சாதாரணமா பேசுவேன்? நீங்க விளையாடுறீங்களா? நான் கில அண்ணியாண்ட சமாதானம் சொன்னீங்க, கையில வர குத்திங்களாங்க. என்ன ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் கூட்டிட்டு வரியா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? கல்பனா முன்னாடி நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொன்னது நான் கல்பனாக்கு கொடுக்கிற மரியாதை. மத்தபடி நான் உன்னை மன்னிக்கவும் இல்ல, மன்னிக்கவும் மாட்டேன்.
கல்பனா கிட்ட நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவளே உன் மேல காரி துப்பி இருப்பா தெரியுமா? இல்லைங்க நான் தெரியாம பேசாத. புருஷன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்ததும் அவன் பேசின கொச்ச வார்த்தையெல்லாம் மறந்துட்டு மடியில சாயிற சாதாரண பொண்டாட்டி நினைச்சிட்டியா? நான் வேதவள்ளி, அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமா உன்னை மன்னிக்க மாட்டேன். இங்க பாரு, மத்தவங்க முன்னாடி நீ சாதாரணமா நடந்துக்கோ, நானும் சாதாரணமா நடந்துக்கிறேன். ஆனா ரூம்குள்ள நீ வேற நான் வேற, மறந்துடாத. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே சேலை வாங்கிட்டு வருவேன். என்ன நான் நெருப்பு மாதிரி, உன்னால இனி என்ன நெருங்கவே முடியாது.